ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோடெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் கிரிட்டா 2016 மாடல் டீசல் வண்டி 1.6 இன்ஜின். இதுல ஜெனரல் சர்வீஸ் பண்ற ப்ரொசீஜர் எப்படின்னு தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஜென்ரலா நம்ம இன்ஜின் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்ஜின் பே ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸ் ரேம்ப்ல போட்டு செக் பண்ணதெல்லாம் பாருங்க. ஏன்னா இன்ஜின் பேயை ஃபுல்லா ஏர் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஏர் அடிச்சுட்டு அப்புறம் கன் வச்சு என்னென்ன ஏரியால வாஷ் பண்ண முடியுமோ இசிஎம் லாக் பண்ணிட்டு அந்த மாதிரி வாஷ் பண்ணீங்கன்னா நமக்கு ஒர்க் பண்றதுக்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஏன்னா எங்க ஆயில் லீக் இருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. நம்ம வேலை செய்யும் போது அந்த மண்ணெல்லாம் நம்ம மேலேயே விழும். இப்போ இன்ஜின் பேல வாஷிங் டிபார்ட்மெண்ட்ல முடிச்சுட்டு இங்க வந்திருக்கு வண்டி. இப்போ இந்த கவரை கழட்டிட்டு ஜென்ரலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இன்ஜின் ஆயில் கண்டிஷன். இறக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் கண்டிஷனும் ஆயில் லெவல் இருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸை செக் பண்ணிங்க. நம்ம எடுத்த உடனே நம்ம ஆயில் இறக்கிட்டோன்னா நம்ம இந்த இறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதுதான் ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி பேட்ரி, இந்த இன்ஜின் எப்படி இம்பார்ட்டனோ இந்த பேட்ரியும் இம்பார்ட்டன்ட். பேட்டரியோட டிஸ்டில் வாட்டர் லைஃப் எப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் செக்அப் தான். எலக்ட்ரிக்கல் செக்அப் இதுவும் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் தான். ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் செக்அப்னா எல்லா லைட்ஸு, பல்ப்ஸு, வைப்பரு ஃபங்க்ஷன், எல்லா லைட்டோட பேராமீட்டர்ஸும் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதா, ஏசியோட சுவிட்சஸ்ஸு எல்லாம் செக் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டியை லிஃப்ட் பண்ணுங்க. ரேம்பில் போட்டு லிஃப்ட் பண்ணிட்டு 4 வீலு லிஃப்ட் பண்ணியாச்சு. லிஃப்ட் பண்ணலாம். பட் ஒருத்தருக்கு ஒரு ப்ரொசீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டட்டோட பிளே இருக்கான்றத செக் பண்ணோம். அதே மாதிரி பால் ஜாயிண்ட் பிளே இருக்கான்றத செக் பண்ணிட்டு அதே மாதிரி வீல் பேரிங் நாய்ஸ் இருக்கா, சுற்றி பார்க்கும்போது வீல் பேரிங் நாய்ஸ் ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணி பார்க்கணும். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் வீலுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃப்ரண்ட் ரைட் சைடு வீலுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஜென்ரலாக செக் பண்ணிட்டு கேலிப்பர் ரேட்லிங் இருக்கான்றது அதுலேயும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது தட்டி பார்த்தாலே தெரியும் கேலிப்பர் ரேட்லிங் ஏதாவது இருக்கான்றது. அப்படியே பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா இன்ஜினோட பேக் சைடு, இந்த சைடு ஈஜிஆர் கூலரு, எக்ஸாஸ்ட் சைடு ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, அதே மாதிரி சென்சர்ஸ் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா பேக் சைடில். சிகேபி சென்சார் இந்த சைடு தான் வருது. ஸோ எல்லா ஒயரிங்ஸ்லாம் ஜென்ரலாக செக் பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்படியே பின்னாடி சைடு வந்துட்டோம். ஸோ பின்னாடி வீல் பேரிங்கும் சுற்றி பார்த்து செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டட் மவுண்டரிங் பார்த்தீங்களா, ரியர் மவுண்டிங் ஸ்டட்டு, அந்த புஷ்கிட் ஃபுல்லாக போயிருக்கு. ஆல்ரெடி ஃபீட்பேக் கொடுத்துருக்கு இந்த வண்டிக்கு இது மாற்றணும்னு சொல்லி. அதே மாதிரி பேக் சைடும் பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஏதாவது லீக் இருக்கா, விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்ஸே முக்கால்வாசி எல்லா பேராமீட்டர்ஸும் செக் பண்ணிக்கிறோம். ஷாக்ஸில் ஏதாவது லீக் இருக்கா, வீல்ஸ்ன்ற அசம்பிளி ஏதாவது லீக் இருக்கா, ஸ்ப்ரிங் மவுண்டிங் புஷ்ஷஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ஸ் விஷுவலாக செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ப்ரீ அப்ரூவ்ட் வாங்கணும். ஸோ இதுக்கு இந்த வண்டிக்கு 2 ஷாக்ஸ் மாத்திரம். இது தவிர இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே ஃபியூல் லைன்ஸ், டீசல் ஹோஸ் ஏதாவது லீக் இருக்கா, ரேட் பட்டன்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரியர் வீல் இருக்கு பார்த்தீங்களா, இதுல பிரேக் ஆயில் லீக் ஆகுது பாருங்க. அந்த பிரேக் ஆயில் லீக் ஆகி அந்த பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி வந்திருக்கு. ஸோ இதோட விஷுவலாக பார்க்கும்போதே தெரியுது இது தேர் இஸ் அ பிரேக் ஆயில் லீக் இருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆயில் லீக்னால தான் இந்த மாதிரி உரியும் பெயிண்ட். ஸோ இந்த வண்டிக்கு வீல்ஸ்ன்ற அசம்பிளி லீக் இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். ஸோ ட்ரம்மை கழட்டிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது வந்தீங்கன்னா இங்க பெல்ட் கண்டிஷன், பெல்ட் ஏதாவது கட் மார்க் இருக்கா, பெல்ட்டோட பிரிஞ்சிருக்கா அப்படின்ற இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. பெல்ட்டோட டியூரேஷன்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதோட பார்ட் நம்பரும் இந்த இதுலேயே மென்ஷன் ஆயிருக்கு. இருந்தாலும் மேலே மென்ஷன் பண்ணுறேன் பெல்ட்டோட பார்ட் நம்பர் என்னன்றது. ஸோ ஜென்ரலாக செக் பண்ணிட்டு இதை தவிர வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டென்ஷனரை செக் பண்ணிக்கணும். டென்ஷனரு, ஐட்லரு எல்லாமே செக் பண்ணிட்டீங்கன்னா ஏசி கம்ப்ரஸர் நாய்ஸ் இருக்கா, இந்த மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது நாய்ஸ் இருக்கான்றது வண்டி ஆயிலெலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இந்த சைடு ஏசி கம்ப்ரஸர் வந்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் சைடு இந்த மாதிரி கிளச்சு ஸ்லேவ் சிலிண்டரில் ஏதாவது லீக் இருக்கா, கியர் பாக்ஸ் சைடு ஏதாவது லீக் இருக்கான்றது எல்லாமே ஒரு ஃபிசிக்கலான இன்ஸ்பெக்ஷன் பேராமீட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறம் கூலண்ட் லெவல், கூலண்ட் இந்த வண்டிக்கு ரெட் கலர் கூலண்ட். ஸோ கூலண்ட் எப்படி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துங்க. கூலண்ட் யூஸ்வலாக ஹுண்டாய் கொடுக்குற நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
பட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மாற்றுங்க. கலர் வந்து இந்த வண்டிக்கு வந்து பிங்க் கலரு. தேவைப்பட்டால் சில டைமில் வந்து ரேடியேட்டரை கழட்டி ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ செம்மண் மாதிரி, இது செம்மண் கிடையாது, இது ரெட் கலரில் இருக்கிறதுனால கேமரா லைட் அடிச்சிருக்கனால அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி பிரேக் ஆயிலும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இப்போ வீல் சிலிண்டர் மாற்ற போகிறதுனால பிரேக் ஆயில் கண்டிப்பாக மாற்றணும். அப்படியே பிரேக்கில் வந்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ணி பாருங்க. ஸ்கிம் அதாவது ஸ்கோர் மார்க் எதாவது இருக்கா, டிஸ்கில் வந்து எப்படியா இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பிரேக் பேட் ஃபிசிக்கலாக பார்க்கும்போதே தெரியுது இதோட லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். அதனால க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சர்வீஸில் இந்த டிஸ்கும் பேடும் கஸ்டமருக்கு மாற்றணுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ரெண்டாவது, பின்னாடி வந்தீங்கன்னா இந்த வீல் சிலிண்டர் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த இடத்துல லீக் இருந்தது. ஸோ இந்த பூட்டை கழட்டினாலே, வீல் சிலிண்டரோட பூட்டை கழட்டினாலே அந்த ஆயில் வந்து அப்படியே ட்ரிப் ஆகுது. ஸோ உள்ளே இருக்க ஆயில் சீல் போயிடுச்சு, அந்த வீல் சிலிண்டரோட சீல் போயிடுச்சு. சீல் மாற்றணும். சீல் தனியாக வராதனால நம்ம ஃபுல் வீல் சிலிண்டர் அசம்பிளி செட்டாக மாற்றுறோம். அப்படி ஃபுல் செட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே வந்து இப்போ மாற்றிடுறோம். இப்போ ட்ரெயின் நெட்டை லூஸ் பண்ணுறதுக்கு 17 ரிங்ஸ் போட்டு ட்ரெயின் நெட் போல்டை லூஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா ஆயில் டீசல் வண்டியில் இப்படி தான் வரும். ஸோ இந்த வண்டி வந்து ரெகுலராக நம்மள்கிட்ட சர்வீஸ் பண்ணியிருக்க வண்டி. எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக வந்துடும். ஆயில் ஃபில்டர் மாற்றுறது 26 பிட்டு போட்டு லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆயில் ஃபில்டரை கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். அப்படியே உள்ள எடுத்துட்டிங்கன்னா ஆயில் ஃபில்டர் வெளில வந்துடும். இந்த ஆயில் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஓரிங் இருக்கும், அந்த இங்கே ஒரு ஓரிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஓரிங் ஒன்று வரும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் நம்ம ஹுண்டாயோட ஓயில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹுண்டாயோட ஓய் பார்ட் நம்பரு. ஆயில் ஃபில்டரோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதுக்கு. ஸோ இந்த ஆயில் ஃபில்டரை வந்து பிரிச்சிங்கனாலே உள்ள ஆயில் ஃபில்டர் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த கவரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஓரிங் வரும். பெரிய ஓரிங் ஒன்று, அப்புறம் சின்ன ஓரிங் ஒன்று, அப்புறம் வந்து ட்ரெயினட் வாஷர் அது இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல் செட்டு வந்துடும். சப்போஸ் ட்ரெயினட் எதாவது லீக் இருந்ததுன்னா பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆயில் ஃபில்டரை மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஆயில் தடவிட்டு, அந்த ஓரிங்லாம் ஆயில் தடவிட்டு மாட்டுங்க. இதோட டார்க் எவ்வளோ இருக்குன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு. எப்படி வந்து ஒரு வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் முக்கியமோ அதே மாதிரி ஏர் ஃபில்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏர் ஃபில்டர் நல்லா இல்லைன்னா அதாவது வண்டியோட பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் மைலேஜ் எல்லாமே ட்ராப் ஆகும். ஸோ இது ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணி. இப்போ ஏர் ஃபில்டர் தட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ பொதுவாக ஜென்ரலாக நம்ம என்ன கொடுக்குற கஸ்டமருக்குன்னா வந்து எவ்ரி 5,000க்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டர் வந்து கழட்டி க்ளீன் பண்ணினாச்சும் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ரொம்ப லாங் டிரைவிங் கஸ்டமர் அப்படின்னா 2,500 வந்து பண்ணிக்கோங்க. 2,500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டுட்டு 10,000 மாற்றுங்க. இது வந்து ஒரு 10,000 தான் மாற்றினது. பட் இவ்வளோ டஸ்ட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஹைவேஸ் டிரைவிங்கு. ஸோ புது ஏர் ஃபில்டரோட பார்ட் நம்பரு மேலே பாக்ஸ்லேயே மென்ஷன் ஆயிருக்கு, ப்ரைஸும் மென்ஷன் ஆயிருக்கு. ஜென்ரலாக ஏர் ஃபில்டர் வந்து எவ்ரி 10,000 மாற்றுறது வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் டிராஃபிக் கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்டர் மாற்றுறேன். டீசல் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 3 போல்டை லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராக்கெட் வரும், 2 ப்ராக்கெட்டு லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மாற்றலாம். இந்த வண்டிக்கும் டீசல் ஃபில்டர் அவங்க கொடுக்குற நாம்ஸ் படி மாற்ற முடியாது. பட் ஆனால் இதுவும் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸில் மாற்றுங்க. ஏன்னா இப்போ இருக்க டீசல் கண்டிஷன், டீசல் அடல்டேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து எவ்ரி 10,000ல மாற்றுறது நல்லது. இந்த வண்டிக்கு நான் வந்து ஒரிஜினல் ஹுண்டாயோட எவ்வளோ வரன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வண்டிக்கு நான் ஒரிஜினல் மாற்றல. இதுல வந்து நான் வந்து போஷோட தான் மாற்றுறேன். எவ்ரி 10th கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா எவ்ரி 10,000க்கு அதோட காஸ்ட்ல வந்து 30% தான் வருது. அது வந்து 1,800 to 1,900 rupees வரும் ஒரு டீசல் ஃபில்டர். இது கூட வந்து இந்த வாட்டர் சென்சார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சென்சாரை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஓரிங் டேமேஜ் ஆயிருக்கா, இதில் பின் ஏதாவது தண்ணி பட்டு கப்ளர் இதுவாக இருக்கான்னு செக் பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டிடுங்க. அவ்வளோதான். டீசல் ஃபில்டர் மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஜஸ்ட் வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ணி பம்ப் பண்ணி ஏர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏன்னா இந்த வண்டி வந்து பம்ப் சிஸ்டம்ன்றதுனால வந்து பின்னாடி வந்து டேங்க்கில் வந்து பம்ப் வராது, ஐ மீன் ஃபியூல் லோ ப்ரெஷர் பம்ப் வராது. நம்ம இக்னிஷன் கீயை கிராங்க் பண்ணி பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரெயினட்டை டைட் பண்ணியாச்சு. ஆயில் ட்ரெயினட் டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு
எவ்வளோ டார்க் வைக்கணுன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்டான டார்க் வச்சுட்டு அந்த வாஷர் வந்து புது வாஷர் போட்டேன். ட்ரைனட் வாஷர் பார்த்தீங்களா, அந்த வாஷர் வந்து புதுசு மாற்றியாச்சு. மாற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது ஆயில் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஹுண்டாய் கொடுக்குற நார்ம்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆயில் வந்து 5W30ன்றது ஜென்ரலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது. அதோட ஆயில் கிரேடு ஆயிலோட என்னன்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வண்டிக்கு ஆயில் கெப்பாசிட்டி 1.6க்கு பார்த்தீங்கன்னா 5.3 லிட்டர் வரும். வீல் சிலிண்டர் அசம்பிளி மாத்திரம். இந்த வீல் சிலிண்டர் அசம்பிளி கழட்டி இருக்கேன் பாருங்கள். வீல் சிலிண்டர் வந்து ஃபுல்லாக லீக் ஆனதுனால 2 சைடு வீல் சிலிண்டர் அசம்பிளியுமே மாத்திரம். இந்த வீல் சிலிண்டர் அசம்பிளி வந்து டிவிஎஸ் தான் இதோட சப்ளையரு. ஸோ அதனால் வந்து டிவிஎஸோட மேக்கே வந்து கிடச்சதுனால டிவிஎஸ் வீல் சிலிண்டர் அசம்பிளி மாத்திரம். டிவிஎஸ் வீல் சிலிண்டர் அசம்பிளியோட பார்ட் நம்பரு மென்ஷன் பண்ணியிருக்கேன், எவ்வளோன்றது செக் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே மாத்திரம், லெஃப்ட் சைடு மாத்திரம், ரைட் சைடுமே மாத்திரம், 2 சைடுமே. ஸோ மாற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எமரி நல்லா போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த WD-40 இல்லைன்னா பிரேக் கிளீனர் இருக்குது, அது போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் பிரேக் அட்ஜஸ்டர்லாம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது ஹேண்ட் பிரேக்கோட நாட்ச் வந்து கரெக்டாக வச்சுட்டு ட்ரம்மை மாட்டிடுங்க. ட்ரம்மை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த கார்னர்லலாம் வந்து க்ரீஸ் தடவிட்டிங்கன்னா அடுத்த தடவை கழட்டும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரம்மு வந்து தட்டி கழட்டினாலே ஃப்ரீயாக வந்துடும். இந்த கார்னர்லாம் வைக்கிறதுனால வந்து ட்ரம் துரு பிடிக்காது, அப்படியே போய் லாக் ஆகுது. ஸோ இப்போ அந்த க்ரீஸ் தடவிட்டு இந்த ட்ரம்மை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு, ட்ரம்மையும் தேய்க்கணும், லைனிங்கையும் தேய்ச்சிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டுறேன். அந்த க்ரூவில் கரெக்டாக வச்சு மாட்டினீங்கன்னா ஜஸ்ட் அப்படி லாக் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். லாக் ஆன பிறகு வீல் சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு வந்தீங்கன்னா பிரேக் பேடோட லைஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000 ஓட. இதுதான் வந்து பிரேக் பேடு தேஞ்சிடுச்சுன்னா அந்த டிஸ்கில் போய் தேர அந்த பின் அது. ஸோ இந்த பிரேக் பேடை க்ளீன் பண்ணி தான் போடுறோம். 2 சைடுமே நல்லா தான் இருக்குது. பிரேக் பேட் க்ளீன் பண்ணி போடும்போது கேலிப்பர் க்ரீஸும் வந்து கழட்டிட்டு க்ரீஸ் பேக் பண்ணிட்டு மாட்டுங்க. மாட்டி முடிச்சுட்டு லைட்டாக வந்து சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்படி லாக் பண்ணி போல்ட் போட்டு டைட் பண்ணினா முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ லெஃப்ட் சைடை மாற்றியாச்சு, ரைட் சைடும் க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன். எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. கேலிப்பர் க்ரீஸ் மட்டும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரைட் சைடு கொஞ்சம் இருக்கிறதுனால அடுத்த தடவை பிரேக் பேட் மாற்றும் போது கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ பின்னாடி அந்த ஷாக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஷாக்ஸ் வந்து பஃபர் கிட் வந்து போயிருக்கு. அது பஃபர் கிட்டோட ஷாக்ஸும் சேர்த்து மாற்றுறோம். வண்டி வந்து 1,80,000 கிலோமீட்டர் ஓடுறதுனால கஸ்டமர் இது வரைக்கும் வந்து ஷாக்ஸ் மாற்றலை. ஸோ இப்போ ஜாக்கி வச்சு இதில் முட்டு கொடுத்துட்டு இந்த போல்டை கழட்டி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 போல்டு வரும். இந்த 2 போல்டை லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளெல்லாம் கழட்டணும்னு தேவை கிடையாது. இந்த 2 போல்டை லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வச்சு ஜாக்கியில் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டோம் ஜாக்கியில். ஸோ அப்படியே எடுத்திங்கன்னா இதுதான் வந்து ஹுண்டாயோட ரியர் ஷாக்ஸ் பார்ட் நம்பரு. இது வந்து கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சார்வர். இதோட பார்ட் நம்பர் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 2 சைடுமே மாட்டியாச்சு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே மாட்டிட்டு இந்த பஃபர் கிட்டு தான் வந்து வீக்காக இருந்தது. இந்த பஃபர் கிட்டனால கூட வந்து உங்களுக்கு வந்து பம்பிங்கில் வந்து நாய்ஸ் வரும். ஏசி ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இதுதான் மாட்டுறோம். இவங்க தான் வந்து சப்ளையர் ஃபார் ஹுண்டாய்க்கு. ஸோ அதனால் வந்து ஏசி ஃபில்ட்ரு, அதே மாதிரி ஏசி ஃபில்ட்ரும் வந்து இதுதான் வந்து கிரிட்டாவோட பார்ட் நம்பர். இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த க்ரூவில் வச்சு கரெக்டாக மாட்டுங்க. இப்போ ஏசி ஃபில்டரும் ஜென்ரலாக நார்ம்ஸ் கொடுக்குறது என்னென்னா எவ்ரி 10,000க்கு ஒரு தடவை மாற்றுங்க. ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் 5,000 கூட மாற்றலாம் தான் இப்போலாம் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க சிட்டி கண்டிஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏசி ஃபில்டர் ஒரு 2,500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கழட்டி நம்மளே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டலாம். ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்குது இன்றைக்கி இருக்க பொல்யூஷன் நார்ம்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ 10,000ல் கம்பல்சரி மாற்றுருங்க. எவ்ரி 2,500க்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி போட்டு நமக்கும் நல்லது, கஸ்டமருக்கும் நல்லது. ஸோ இதில் ஏர் ஃபில்ட்ரு, இந்த ஏசி ஃபில்ட்ரு எல்லாமே வந்து ஒரு 2,500க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இந்த க்ளோ பாக்ஸில் லாக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ஒர்க் எல்லாமே முடித்த பிறகு இப்போ வந்து வண்டியை வந்து நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்னாச்சும் வந்து ஐடில் ஓட விடுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே எடுக்க வேண்டாம்.
இப்போ வந்து பிரேக் வீல் சிலிண்டர் அசம்பிளி மாற்றினால ஆயில் ப்ளீட் பண்ணி எடுக்கிறோம். ஏர் எடுக்கிற ப்ரொசீஜர் நார்மலாக ஏர் எடுத்துடலாம். இதில் வந்து ஸ்கேனில் எடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. 4 சைடுமே வந்து ஏர் எடுக்கிற ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ரியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து முடியும். ரியர் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வரணும். ஸோ ஒரு கடைசின்றதுனால இந்த சைடை வந்து நான் இப்போ காட்டுறேன். அதே மாதிரி பிரேக் ஆயில் பார்த்தீங்கன்னா கேப்லேயே மென்ஷன் ஆகிருக்கும் என்ன பிரேக் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இந்த வண்டிக்கு .4 ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். பிரேக் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவிஎஸ் நிறைய மேக் வருது. ஸோ பிரேக் ஆயில் ஃபுல்லாக வந்து டாப் அப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பிரேக் ஆயில் கம்பல்சரி மாற்றி ஆகணும். இந்த ஆயில் தான் கிளச்சுக்கு போகிறது. எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ ஸ்கேன் எடுக்கணும். அப்புறம் ஒரு போஸ்ட் ஸ்கேன் எடுத்துப்போம். ரெண்டுமே எடுத்து ஒரு பிடிஎஃபாக கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஏன்னா வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் தான் வந்து கஸ்டமருக்கு மெயின். இதனால வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அந்த ரிப்போர்ட் போட்டு வண்டி நம்பர் போட்டு கஸ்டமருக்கு எடுத்துருதுன்னா கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுக்கிறது. ஏன்னா வந்து நாளைக்கு இந்த வண்டி வந்து சர்வீஸ் முடிச்சு போன பிறகு ஏதாவது செக் இன்ஜின் லைட் எரியுதோ இல்லை வந்து இதுவாக இருக்குன்றதுக்காக எடுத்து வச்சுக்கிறது. இப்போ இந்த வண்டியில் எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. எந்த டிடிசி கோடுமே இல்லை. எல்லா பேராமீட்டர்ஸுமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே வந்து ஏசி எல்லாமே ஃபங்க்ஷனிங் பார்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. வண்டி இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லாம் முடிச்சு ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்ஜின் பேவை வந்து இந்த க்ளீனர் இருக்குது பார்த்தீங்களா, இது போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஏதாவது ஆயில் லீக், ஏன்னா ஆயில் ஃபில்டர்லாம் கழட்டணும். ப்ளஸ் வேறு ஏதாவது கழட்டி இருக்கும்போது வந்து இந்த சைட்லாம் வந்து லீக்காக இருந்ததுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்து ஆயில் லீக் அரெஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோம் வாஷ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அண்டர் சேசிஸ் பாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்து இன்டீரியர் வந்து ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நார்மல் வேக்யூம் போட்டு ஃபுல்லாக வந்து ப்ளோ பண்ணி எடுத்துகிட்டு சீட்ஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குற ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஸோ கிரெட்டா 2016 மாடல் கம்ப்ளீட் ஜெனரல் சர்வீஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வண்டியிலோட என்னென்ன பார்ட் மாற்றிருக்குன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். இந்த பார்ட்டை வச்சு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வந்து இந்த பார்ட்டுக்கு நெட்டில் போட்டாலே என்னென்ன ப்ரைஸ் வரும்ன்றது தெரியும். ஸோ இன்க்ளூடிங் பார்ட் நம்பரோட கொடுத்துருக்கேன். லேபர் என்னென்ன வருன்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஜெனரல் சர்வீஸ் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.